என்னம்மா திவ்யா கணேஷ்! உங்கள பார்த்தா இருக்கிறதுலயே இப்படி ஒரு கேம்லாம் விளையாடுவீங்களான்ற மாரி தான் இருந்துச்சு. எனக்கு நோட் பண்ணதில நான் சொல்ற விஷயம். நீங்க வந்துட்டு இத உங்களுக்கு ஏத்த மாரி விளங்கிக் கொள்ளுங்க. சொல்லப்போனா பார்வதிக்கும் இன்றைக்கு நடந்த விஷயத்த வச்சு, திவ்யா வந்துட்டு அந்த நேரம் வரைக்கும் ஒரு விஷயத்தையுமே கதைக்கல. பார்வதிக்கு வந்துட்டு இப்படி நடந்தத வச்சு அவங்க வந்துட்டு அந்த இதில வந்துட்டு பார்த்து எல்லாம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாங்க. ஓகே இந்த பிரச்சனையில வந்துட்டு எப்படியும் பயங்கரமான ஒரு இஷ்யூ ஆயிருமாங்க. அப்படி வீக்கெண்ட்ல பேசப்பட போன்று அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க. முதலாவதா வந்துட்டு இதில வந்துட்டு முக்கியமா 2 பேர் எனக்கு தெரிஞ்சு கெஸ் பண்ணிட்டாங்க. அதில முதல்ல திவ்யா கணேஷ் அண்ட் சாண்ட்ரா. இந்த 2 பேர்ல வந்துட்டு திவ்யா கணேஷ பத்தி இப்ப சொல்றேன். அதாவது அதுக்கப்புறம் நம்ம எங்களுடைய சாண்ட்ரா பத்தி கதைப்போம். இப்ப திவ்யா கணேஷ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன். திவ்யா கணேஷ் வந்துட்டு விளங்கிட்டாங்க. இப்ப நடந்திருக்க பிரச்சனை வந்துட்டு எப்படியும் வீக்கெண்ட் வரைக்கும் பிரச்சனையா வரப்போது. முழு பேருமே பார்வதிக்கு எகென்ஸ்டா இருக்காங்க. லாஸ்ட்ல வந்துட்டு பார்வதிக்காக சப்போர்ட் பண்ணி விஜய் சேதுபதி கதைப்பார். கதைச்சு எல்லாரையும் வெளுத்து வாங்க போறார். ஸோ நம்ம சேஃப் ஆயிடணும்ன்றத பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்வதி வந்துட்டு அப்போ கூட பார்வதியில இருக்கிற பிள்ளை அதாவது அவங்க மேல இருக்கிற வெஞ்சன்ஸ்ல வந்துட்டு பார்வதியில இருக்கிற பிள்ளைய அவங்க ஒத்துக்கல. சொல்லப்போனா சாரி பார்வதி பக்கம் நியாயத்த ஒத்துக்கல. பார்வதி தான் பிள்ளைன்ற மாதிரியும் இருந்தாலும் இது வந்துட்டு பிசிக்கலா அப்படி போகக்கூடாது என்ற விஷயத்த எங்களுடைய திவ்யா கணேஷ் வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி கன்ஃபஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே நீங்க இப்படி ஒண்ணும் பண்ணாதீங்க. நாங்க சொல்லி தான் நல்லவங்க என்ற மாதிரி ஒரு ஸ்டடிய வச்சுட்டு போறாங்க. ஆனாலும் அறிவுகெட்ட அன்பு கேங்குக்கு திவ்யான்ற ஸ்ட்ராட்டஜி விளங்கையில இது வந்துட்டு இஷ்யூ ஆக போகுது. என்ன நடக்க போகுதுன்றத விளங்காம அவங்களும் பார்த்து கொண்டிருக்காங்க. இதே இடத்துல கனி வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன இருந்தாலும் ஓகே அப்படி தாக்கி இருக்கக்கூடாது சபரி. ஆனா இது வந்துட்டு அவங்கள்ல தான் தவறுன்ற மாரி அதாவது விஜய் பார்வதி மேல தவறுன்ற மாரி கனி வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேட் வேர்ட் யூஸ் பண்ணது தவறு. இந்த மாரி திரும்ப திரும்ப அவங்களே போனபடியா தான் அடி விழுந்துச்சு. இது அதாவது வந்துட்டு நீ போனாலும் உனக்கு அடி விழுந்துச்சு. உனக்கு அது தேவைதான்ன்ற மாரியான ஒரு கமிட்மெண்ட்ட அவங்க வச்சு கொண்டிருக்காங்க. ஆனா திவ்யா கணேஷுக்கு வந்துட்டு கொஞ்சம் விளங்கிடுச்சு. ஓகே இந்த டைம் வந்துட்டு எப்படியும் அடி விழப்போது எல்லாருக்கும். விஜய் பார்வதிக்கு சப்போர்ட்டா தான் எல்லாம் விழும். ஸோ தட் நாம் வந்துட்டு நம்ம சைடுல இருக்கிற பிரச்சனையை கிளியர் பண்ணணும் வந்துட்டு அவங்க புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்துல ஒரு ஸ்டெப் வச்சாலும் பார்வதி மேல அவங்களுக்கு இருக்க வெஞ்சன்ஸை அவங்க காட்டுறதா விதமா பார்வதி மேல தான் 100 இல்ல 200 இல்ல 1000% பிள்ளை இருக்குன்ற மாதிரியான ஒரு ஒரு இதை வச்சுட்டாங்களா அவங்க மேலான ஒரு இது வச்சுட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திவ்யா கணேசன் உண்மை முகங்கள் இப்பதான் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. நீங்க அதை பற்றி நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ காய்ஸ்.